ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பள்ளிப்பட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட தலைப்பு பலவீனமே பலம். ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தாராம். அந்த பண்ணையாருக்கு மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்காதாம். அவர் எப்படியும் ஒரு எரிச்சலாக ஒரு மாதிரி எல்லாரையும் இரிட்டேட் பண்ணுற மாதிரியே இருப்பாராம். அவருக்கு சந்தோஷமாக யாரும் இருந்தாலே பிடிக்காது. அந்த ஊரில் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த நம்பி அங்கே ஊரில் உள்ளவங்களுக்கு அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவார். யாருக்கும் எதுவும் உதவி வேணும்னா கேட்டால் செய்வார். அப்படி ஒரு நல்ல மனுஷனா எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பாராம். இந்த பண்ணையாருக்கு அந்த நம்பியை பிடிக்கலாம். என்ன நம்ம எப்படி எரிச்சலாமா அதோ இதாகவும் மற்ற டென்ஷனாக இருக்கீங்கள, இந்த நம்பி மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்? இந்த நம்பியை நம்ம விடக்கூடாது, நம்பி எதையாவது ஒன்று பண்ணி ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்ட்டு பண்ணையார் நினச்சாராம். இப்போ பண்ணையார் என்ன செஞ்சாராம், இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு நம்பி அவர் சொன்னாப்லையா. நம்பி பண்ணையார்கிட்ட ஐயா கூப்பிட்டுங்களே, என்னையா என்ன விஷயம் அப்படின்னு. நம்பி, நீங்கள் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். நம்ம ஊர் ஆற்றுல போயிட்டு 7 கலரில் 7 மீன் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஐயா, ஆற்றுல போயிட்டு நம்ம ஊருக்கு ஆற்றுல 7 கலரில் மீனுங்கிறீங்களே, நம்ம ஆற்றுல அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் தேடி ஆற்றுல தேடி கண்டுபிடிச்சி எனக்கு மீனை கொண்டு வாரீங்க, இது என்னோட கட்டளை அப்படின்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு நம்பி வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தாப்புலையும். வீட்டுக்கு வந்தோன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லி அவரோட மனைவி சாப்பாடு வச்சுருக்கு. இவர் சாப்பிடாம அந்த சாப்பாடை உழப்பிக்கிட்டே இருந்திருக்காரு. என்னங்க நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களே, என்ன விஷயம், என்ன சாப்பிடாம கிண்டிக்கிட்டே இருங்கன்னு. இல்லைம்மா, பண்ணையார் இப்படி எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, அது என்ன ஆகுமோங்கிற கவலையில் எனக்கு சாப்பாடு செல்ல மாட்டேங்குதுன்னு. என்னங்க, என்ன வேலை, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு வழி ஏதாவது தோணுதுன்னா சொல்கிறேன்ட்டு. அப்போ அதை அவர் சொல்லியிருக்காரு. ஏம்மா, இப்படி பண்ணையார் சொல்கிறாரு, ஆற்றுல போயிட்டு அவருக்கு 7 கலரில் மீன் வேணுமா, அந்த மீனை கொண்டு அந்த மீன் அவருக்கு பேசுனாக்கா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுமா. இதை நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்ட்டு சம்சாரங்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ சம்சாரம் சொல்லித்தான், நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு நான் யோசனை சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரி, நம்ம ஒய்ஃப் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக சாப்பிட்டாரான். சாப்பிட்டு முடித்தோன்னே அவங்க ஒரு ஐடியா சொல்லி கொடுத்து ஆற்றுக்கு அனுப்புனாங்களாம். இவர் என்ன செஞ்சாலும் ஒரு பெரிய கண்ணாடி கொடுவை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போனாராம். ஆற்றுக்கு போய் அங்கேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு நேராக பண்ணையார் வீட்டுக்கு போயிருக்கார். பண்ணையார் வீட்டில் போயிட்டு, ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொண்டுக்கிட்டு வந்துட்டேன், மீனை கொண்டுட்டு வந்துட்டேன். அந்த மீனை கொண்டு அவர் வீட்டில் முன்னால் மேஜையில் வச்சுட்டு, ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த மீனை பார்க்குறவங்க, அதுக்கிட்ட பேச போகிறவங்க நல்லவங்களாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு எந்த கேடும் நினைக்காதவங்க, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாதவங்க, அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யாதவங்க, நல்ல மனசுள்ளவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த மீன் தெரியும். நீங்கள் நல்லபடியாக ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு மீன்கிட்ட வாங்க, அப்போ உங்கள் கண்ணுக்கு மீன் தெரியும் அப்படின்ட்டு நம்பி சொல்ல. அப்போ நம்ம பண்ணையார் என்ன செஞ்சாராம், முதல்ல ஆகா, இவன் இப்படி ஒரு குண்டை போடுறானே, நம்ம தான் எல்லா வகையிலையும் கெட்டவனே, நம்மளுக்கு தான் யாரும் நல்லா இருந்தால் பிடிக்காது, சிரிச்சா பிடிக்காது, வசதியாக இருந்தால் பிடிக்காது, ஐயையோ இவன் இப்படி போட்டானேன்ட்டு, சரி நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்கெல்லாம், அவங்கக்கிட்ட பண்ணையாருக்கு எடுபடி அவங்கவுங்கன்னு இருப்பாங்கள்ல, நம்ம ஆலோசனை சொல்கிறவங்கெல்லாம், இங்கே வாங்க, நீங்கள் எல்லாரும், அவங்களும் பக்கத்தில் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே வாங்க, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மீன் தெரியுதான்ட்டு. அவங்கெல்லாம் யோசிச்சாங்களாம், ஐயையோ நம்ம தெரியலைன்னு சொன்னோம்னா நம்மளையும் கெட்டவங்கன்னு சொல்லிடுவாங்களே, நம்ம பொல்லாதவங்கிற மாதிரி பேர் ஆகிருமே அப்படின்ட்டு எல்லோரும் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்தாங்க. பார்த்துட்டு, ஆகா என்ன அழகான மீன், என்ன அற்புதமான மீன், எத்தனை கலரில் இருக்குது, பண்ணையார் நல்ல அழகான மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாரு, எங்கள் கண்ணுக்கு மீன் நல்லா தெரியுது அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு போயிட்டாங்களாம். பண்ணையார் பார்த்தாராம், ஐயையோ எல்லாரு கண்ணுக்கும் மீன் தெரியுது, நம்ம தெரியலைன்னு சொன்னால் நம்மளை ரொம்ப கெட்டவன்னு எல்லாருமே ஊரே பரப்பிடுவாங்களே, ஊரே நம்ப வச்சுருவானே, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ கிட்ட போயிட்டு, ஆமாம் நம்பி,
மீன் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. நான் கிட்ட வந்து பேசினேன், என்னை பார்த்தோன்னே எல்லாம் மீனும் பக்கத்தில் வருது. என்ன அழகான மீன் பிடிச்சிட்டு வந்திருக்க, ரொம்ப நல்லா இருக்கு நம்பி அப்படின்ட்டு பண்ணையார் சொன்னாப்பிள்ளையான். அப்போ அவர் சம்சாரம் சொல்லிச்சான், ஏங்க அப்படி நல்ல மீன் பிடிச்சிட்டு வந்தவருக்கு அவருக்கு நீங்கள் ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா, ஏதாவது பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்ல, நீ வந்து பாரு அப்படின்னு. சம்சாரம் பார்த்துச்சான், ஐயோ நம்மளை ஏதோ மாட்டி விட்டுறக்கூடாத, நமக்கு தெரியலைன்னு சொன்னால் நம்மளை கெட்டவங்கன்னு சுற்றி உள்ளவங்களாம் நினச்சிருவாங்களேன்னு அந்தம்மா வந்து பார்த்துட்டு, ஆமாங்க மீன் அழகாக இருக்குங்க, என்ன அழகான மீனுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கிட்ட வந்து பேசிக்கல, அது நான் என்கிட்ட என்னைய பார்க்க வருது அப்படின்னு அந்தம்மாவும் சொல்லியிருக்கான். சொல்லிட்டு சரிங்க அவருக்கு gift கொடுத்து அனுப்புங்கன்ட்டு அவர் பண்ணையார் என்ன செஞ்சேன், நல்லா புது துணிமணி, தங்கம், நகை, காசு எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக நம்பி, இந்தாங்க நீங்கள் பிடிச்சிட்டு வந்த மீனுக்கு எங்களால் முடிஞ்ச பரிசுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சாப்பிள்ளேன். அந்த காசை கொண்டு வந்து வீட்டில் வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு, ஆஹா நீ சொன்ன ஐடியா நல்லா பழிச்சிருச்சுடா அப்படின்ட்டு அவர் ஒய்ஃப்கிட்ட சொன்னாராம். அதான் சொல்லித்தான், யாரை என்ன நம்மளை ஏமாத்தோம், நம்மளும் அந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படிப்பட்டவங்களுக்கு இதுதான் சரியான பாடம், இனிமேல் பண்ணையார் திருந்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை வச்சு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களாம். அதாவது நம்ம என்னன்னா சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்தவனை கெடுக்க வைக்க போகக்கூடாது. நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்யணும். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் பார்ப்போம். பாய்.